Hello friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி நெத்திலி மீன் 65. இது ரொம்பவே டேஸ்டியா, கிறிஸ்பியா, மசாலா நல்லா மீன்ல ஒட்டி வர மாதிரி எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். நான் இன்னைக்கு 1/2 கிலோ அளவுக்கு நெத்திலி மீன் எடுத்திருக்கேன். இதை நல்லா க்ளீன் பண்ணி ரெடியா வச்சிருக்கேன். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு 1/2 லெமன் பிழிஞ்சிரலாம். அடுத்ததா 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் கடலை மாவு, 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், தேவையான அளவுக்கு உப்பு, இது எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மசாலாவை நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு செக் பண்ணிக்கலாம். நமக்கு ஒருவேளை உப்பு காரம் தேவைப்பட்டுச்சுன்னா ஆட் பண்ணிக்கலாம். உங்கள் ரேஷியோக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. மீன் நல்லா மசாலாவில் 1/2 மணி நேரம் ஊறிடுச்சு. இப்போ நம்ம எண்ணெயில் பொரிச்சு எடுத்துடலாம். அதாவது எண்ணெய் மீடியம் ஃப்ளேமில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. சப்போஸ் மீன்லேருந்து லேயர் பிரிஞ்சு வர மாதிரி இருந்துச்சுன்னா கார்ன்ஃப்ளவர் மாவு, கடலை மாவு ரெண்டுமே ஈக்குவல் ரேஷியோவில் போட்டு ஒரு தடவை மீனில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி மீனை நம்ம எண்ணெயில் போட்ட உடனே திருப்பி விடக்கூடாது. ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறம் தான் திருப்பி விடணும். நம்ம உடனே திருப்பி விடும்போது அந்த லேயர் மீன்லேருந்து வந்துடும். அந்த லேயர் மீனில் செட் ஆகிறதுக்கு ஒரு 2 நிமிஷம் தேவைப்படும். பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிருச்சு. நெத்திலி 65 ரொம்பவே கிறிஸ்பியாக, கலர்ஃபுல்லாக, டேஸ்ட்டாக இருந்துச்சு. இது கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் என்னோட எல்லா வீடியோஸ்க்குமே நீங்கள் ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. அதுக்கு நான் ஃபர்ஸ்ட் தேங்க் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோக்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு எதிர்பார்க்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.